வாங்க சிறுக்கிற கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நான் சொல்ற மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்களா? ஒரு 6 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சமா புளி, ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, சிறுகீரையை நான் அலசி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர்ல பருப்பை அலசிட்டு தண்ணி ஊற்றி 2 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், நம்ம எடுத்து வச்சிருந்த 6 பல்லு பூண்டு, கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு 4 விசில் தாங்க விட்டுருக்கேன். ஒரு சில பருப்புலாம் லேட் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, விசில்லாம் அடங்கின பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அலசி எடுத்து வச்சிருக்க சிறுகீரையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இப்போ நம்ம குக்கர் மூடி வைக்க கூடாதுங்க. கீரை ஓப்பனா தாங்க வேகணும். அதனால ஓப்பன்லயும் நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா புளியை சேர்த்துக்கிறேங்க. புளியை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்த பிறகு நான் பருப்பு கடையல் சட்டியில மாத்திக்கிறேங்க. மாத்திட்டு கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பு போட்டு கடைஞ்சிக்கணுங்க. நீங்க குக்கர்லயும் கடைஞ்சிக்கலாம். நான் இந்த சட்டியில கடைஞ்சதான் எனக்கு பிடிக்கும். பாருங்க எவ்வளவு நைஸா கடைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருந்தீங்களா, அதை பொடியா அரிஞ்சு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வதங்கட்டும். அடுப்பு இந்த ஸ்டேஜில் சிம்லேயே வைங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வருது. இங்க பாருங்க, நல்லா வதங்கிருக்குங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் பெருங்காய தூள் தாங்க சேர்க்கிறேன். நீங்க வேணும்னா கட்டி கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கீங்களா பருப்பு, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. கீரை குழம்புக்கு நிறைய தண்ணி வைக்க கூடாதுங்க. நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வைக்கும்போது தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணியே போதுமானது. பாருங்க, கீரை கொதிக்க கூடாது. லைட்டா நுர கட்டி லைட்டா கொதி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளவுதான், கீரை குழம்பு தயார். சூப்பரா இருக்குங்க. இது சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். பாய்.